2014 வருடத்துல ஒரு சூழ்நிலையில நான் காணப்பட்ட போது ஒரு பாடலை எழுத ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஒரு பாடல்ல நிறைய பாடல் எழுதினேன். அதுல ஒரு பாடல்ல ஒரு சில வரிகளை மட்டும் நான் பாடி ஒரு சின்ன ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்லி ஜெபம் பண்ணி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். காரிருள் பாதையிலும் தொலைதூர பயணத்திலும், காரிருள் பாதையிலும் தொலைதூர பயணத்திலும் கண்மணி போல் காத்தாரே, என்னை கண்மணி போல் காத்தாரே. இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே, நித்தியமானவர், நிரந்தரமானவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர். இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. நோய் கொண்ட நேரத்திலும் நான் ஒருங்குண்ட வேளையிலும், நோய் கொண்ட நேரத்திலும் நான் ஒருங்குண்ட வேளையிலும் கரம் தந்து காத்தாரே, இயேசு கரம் தந்து காத்தாரே. இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே, நித்தியமானவர், நிரந்தரமானவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர். இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒரு வார காலம் கர்த்தருடைய கிருபையில ஊழியத்தின் பாதைகள்ல ஆண்டவர் பயன்படுத்தினாரு. நிறைய தொலை தூரங்கள் பயணம் செய்ய ஆண்டவர் உதவி பண்ணாரு. ஜப கூட்டங்களை நடத்தவும் அநேக மக்களை போய் சந்திக்க தேவன் கிருபை பாராட்டினாரு. விசேஷமா இப்போ நம்மளுடைய ஊழியத்துல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, நிறைய ஏழைகளை சந்திக்கிறோம். யாரை சந்திக்கிறோம்? ஏழைகளை சந்திக்கிறோம், நோயாளிகளை சந்திக்கிறோம். நம்மளால இயன்றதை அவங்களுக்கு என்ன பண்றோம்? கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துறோம். அதே மாதிரி நிறைய நோயாளிகளை ஜெபம் பண்ணி அவங்களை குணமாக்குறோம். இது கடைசி கால ஊழியம். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள சத்தியத்துல வழி நடத்துறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதனால எதுக்குன்னு தெரியல, எனக்கு சில வார்த்தைகள் இப்படி வெளிப்படுது. அந்த வார்த்தைகள் தான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 66ல 18வது வசனம், 66:18. எப்படி? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மலையாளத்துல எப்படிமா வாசிக்கிறோம்? நான் இந்த ஹிருதயத்தில் அகிருதயம் கருதியிருந்தெങ്കിൽ யெகோவா கேட்கையில்லாയിരുന്നു. இப்போ மனசு இங்கதான் இருக்கு, இருதயம். இப்ப இந்த இருதயம் முழுவதுமாக அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தா நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? சும்மா வேஸ்டான ஒரு பிரேயர் தானே, மாய்மாலமான ஜெபம் தானே. இப்போ நம்மளுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் வருதா சொல்லி கேட்டா, நிறைய ஜெபத்திற்கு இன்னும் பதிலே வரல. நான் கூட நேரத்துக்கு எங்கேயோ பேசும்போது ஜெப கூட்டத்துல சொன்னேன், நம்ம காலையில ஜெபம் பண்ணுவோம், சரியா? காலையில பிரேயர் பண்ணுவோம், அப்புறம் மதியம் ஜெபம் பண்ணுவோம், சாயங்கால நேரங்களில் ஜெபம் பண்ணுறது உண்டு, மிட் நைட் அன்டைம்ல நம்ம பிரேயர் பண்ணுவோம். இனியும் நம்ம குடும்ப ஜெபம், இந்த ஆயத்த ஜெபம், விடுதலை ஜெபம், என்னென்ன வெரைட்டிஸான பிரேயர்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஜெபங்கள் மேல போயிட்டா, மேல போனா பதில் வரணும். சரி, சில ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துடும், சில ஜெபத்துக்கு ஒரு வாரம் 10 நாள் கழிஞ்சு வரும், சில ஜெபத்துக்கு பதிலே வராது.
பதிலே வராது அப்படின்னு சொன்னா நாமளே என்ன பண்ணணும், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. இன்னைக்கு நீங்க திருவிருந்து எடுக்கணும்னு சொல்லி அவளோட ஆயத்தத்தோடு வந்ததுன்னு சொன்னா உங்க எல்லாருடைய இருதயங்களும் என்னவாகணும், ஃப்ரெஷ்ஷா, நல்ல புதுமையாக, எந்த கசப்பு இருக்கக்கூடாது, எந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அந்த நல்ல இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நான் அதிகமாக யாரை நேசிப்பேன் தெரியுமா? என்னுடைய எதிராளிகளை தான் நேசிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன்னா என் ஆத்மா எப்படி விலையேறப்பட்டதோ அதே மாதிரி அவங்களுடைய ஆத்மாவும் விலையேறப்பட்டது. சொல்லுங்க, நம்முடைய ஆத்மா எவ்வளவு விலையேறப்பட்டதோ அதே மாதிரி அவங்களுடைய ஆத்மா விலையேறப்பட்டது. அல்லேலூயா. எதிராளிகளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை சந்திப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு எதிராளி வந்துட்டு அவங்க மனைவியாக மாறி விடுகிறார்கள். புரியுதுங்களா? மனசிலாக வருவர்களே, இவங்க எதிராளி யாரு? பொண்டாட்டி தான் எதிராளி வைப்பாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கடம் என்ன நீங்க ஸ்தோத்திரம். எதிராளி யாரு அப்படின்னு சொன்னா எனக்கு எதிராளி ஜோடி அப்படின்ற மாதிரி பாட்டுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எதிராளி அப்படின்னு சொன்னா வந்துட்டு சாத்தானின் ஆவியை கொண்டு சில பேர் பயன்படுவாங்க, சாத்தானின் ஆவியை கொண்டு பேசுவாங்க. ஆனா அவங்க வந்துட்டு சாத்தானின் ஆவியை கொண்டு பேசுறதுனாலதான் அவங்கள நம்ம எந்த பார்க்க வேண்டி இருக்கிறது, எதிராளியாக பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனா அவங்களை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். பாஸ்டர் கூட ஒரு வசனம் வாசித்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எது அதுல அப்போஸ்தலர் நடபடிகள்ல 20-24 ரொம்ப யூஸா இருந்துச்சு. எப்படிங்க எழுதிருக்குது வாசிங்க. എങ്കിലും ഞാൻ എന്റെ പ്രാണനെ വിലയേറിയതായി കരുതിയിരുന്നില്ല. എന്റെ ഓട്ടവും ദൈവകൃപയുടെ സുവിശേഷത്തിന് സാക്ഷ്യം പറയേണ്ടതിന് കർത്താവായ യേശു നൽകിയ ശുശ്രൂഷയും പൂർത്തിയാക്കണമെന്നേ എനിക്കുള്ളൂ. தமிழ்ல கொஞ்சம் கூட திட்டமா எழுதிருக்காங்க. எப்படிங்க? என்னங்க? ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். எனக்கு ஒன்றை குறிச்சும் கவலை கிடையாது. ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. அழைப்பு கொடுத்தது ஆண்டவர். இப்ப எங்களை எல்லாம் ஆண்டவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார். அப்ப அவருடைய ஊழியத்தை நாங்க என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். சுவிசேஷத்தை சொல்லணும், ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும், அவங்க தண்ணியில முக்கணும், கர்த்தருடைய நீதியாகிய ஞானஸ்தானத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும், அவங்களை சத்தியத்துல வழி நடத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் எல்லாமே. ஆமென். எப்படியாவது சிலரை என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நோக்கத்தோடு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவேன். இப்பமெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனி நம்ம தலையை எப்படி துண்டு துண்டா அறுத்து போட்டாலும் ஒரு கவலையுமே இல்லை. ஏன்னா ஒரு துன்மார்க்க கையில செத்தா அதுதான் பாக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கனுடைய கரத்துல வந்துட்டு நம்முடைய கழுத்து அறுக்கப்பட்டு கை கால் துண்டிக்கப்பட்டு நம்ம செத்து போனோம்னு வைங்களேன், அதுதான் பாக்கியம். நம்மளா சூசைட் பண்ணிடக்கூடாது, நம்மளா தற்கொலை பண்ணி செத்துடக்கூடாது. நம்ம வேற மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட்ல சாகாதபடிக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கொள்ளணும். ஆனா ஒரு துன்மார்க்கனுடைய கையில நம்ம செத்தோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துல வந்துட்டு நம்முடைய பெயர் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமாக எழுதப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசாரி உபதேசி அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள உபதேசி இருந்தாரு. ஆசாரி உபதேசம் சொல்லிட்டு அவரு 22,000 RSS சம்பந்தப்பட்டவங்களை 22,000 பேரை அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். எத்தனாயிரம் பேர்? 22,000 பேர். அவர் கரெக்டா எண்ணி திட்டப்படுத்தி சொன்னார். 22,000 பேரை ஞானஸ்தானத்தில் வழி நடத்தினார். அல்லேலூயா. இதான் நம்முடைய நோக்கமும் நம்முடைய லட்சியமும். யாரு ஞானஸ்தானம் பெறணும்? கிறிஸ்தவர்களா? இல்லைங்க. ஞானஸ்தானம் பெற வேண்டியது யாரு? புறஜாதியர்கள் தான். புறஜாதியர்கள், மாற்று மதத்தினர்கள் தான் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் பெறணும். அவங்க தான் சத்தியத்துக்குள்ள வரணும். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? உள்ள இருக்கிறோம். அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருக்கிற உள்ள வரணும். உள்ள இருக்கிறவனையும் வெளியே அனுப்புறது நம்முடைய நோக்கம் அல்ல. உள்ள இருக்கிற உள்ளே இருந்து ஒழுங்காயிரு. இயேசு நாமத்துல எப்படி இரு? ஒழுங்காயிருந்து
உள்ள இருக்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அக்கிரம சிந்தை இருக்கவே கூடாது. பரஸ்பர அன்பு, பரஸ்பர அந்த அன்பு தான் வந்துட்டு திரளான பாவத்தை என்ன செய்யும்? மூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த ஒரு லெவல்ல நம்ம வந்துடணும், எல்லாத்தையும் தாங்கிக்கிடணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார் தானே. சிலுவை மரணத்துல அவருக்கு நேரிட்ட மாதிரி யாருக்குமே மரணம் நேரிடவில்லை. ஏன்னா அவர் வந்துட்டு அணுவா கொண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டாங்க, அதாவது துன்புறுத்தி அவரை வந்துட்டு ரொம்பவும் அவரை வந்துட்டு காயப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன பண்ணாங்க, கொலை செய்தார். அவர் சிலுவையை சந்தோஷமாக என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அது மாதிரி எல்லா பாடுகளையும் பிரச்சனைகளையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்ம அதுல பழகிடணும். அப்படி பழகிட்டோம்னு சொன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அழகாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனி ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஏசாயாவுல பாருங்களேன், 1:6 பாத்தீங்கன்னா, 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகமில்லை, சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் காயம் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. இது என்ன நோய்? இது மனுஷனுடைய இருதயத்துல படிந்திருக்கிற நோய். புரியுதுங்களா? அப்போ இத வந்துட்டு தீர்க்கதரிசி சொல்லும் போது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல என்னது இல்ல, சுகமில்லை. நம்ம ஜெபம் பண்ணும்போது என்னது, உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? இங்க எப்படி பாக்குறாரு? கால்ல இருந்தா மேல பார்க்க பாக்குறாங்க. கால் விரல்கள்ல இருந்து பார்த்தாலுமே எல்லாமே ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது உடம்புல என்னது இல்ல, எந்த விதமான சுகமும் இல்லை. எல்லாம் உடம்புக்குள்ள நோய் கொண்டு இருக்கிறதான ஒரு நிலை. புரியுதுங்களா? ரியலி இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்துல சரியான ஒரு பரிசுத்தம் இல்ல அப்படிங்கறதா அதனுடைய பொருள். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படிங்க? ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல சரியான ஒரு பரிசுத்தம் இல்லை. நேற்றுக்கு நைட்டு கூட எனக்கு ஆண்டவர் தரிசனம் காண்பிக்கும் போது கூட நிறைய பேரை வந்துட்டு ஒழுங்குபடுத்துற மாதிரி தான் ஆண்டவர் காட்டினாங்க. ஒழுங்குபடுத்தினாலே ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாகி விட்டது என்பதுதான் அதனுடைய பொருள். நிறைய பேருக்கு ஷேவ் பண்ணி விடுறது மாதிரியும், நிறைய பேருக்கு துணி நல்ல புது துணி போட்டு விடுறது மாதிரியும், நிறைய பேருக்கு மண்டை முடி வெட்டி விடுறது மாதிரியும் இப்படிலாம் ஆண்டவர் தரிசனம் காட்டினாரு. இப்போ இப்படி எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் எனக்கு நல்லா இளமையா இருக்கிறேன், நான் துடிப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இனி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டு ஆண்டவர்கிட்ட மட்டும் யாரும் எதிர்த்து நிக்காதீங்க. பிசாசுக்கு மட்டும் எதிர்த்து நின்னுங்க. நீங்க வேற யாருக்கிட்ட நீங்க எதிர்த்து நிக்க கூடாது. பிசாசுகிட்ட எதிர்த்து நிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஊழியக்காரங்கிட்ட எதிர்த்து நிக்க கூடாது. சரிங்களா? நீங்க யார்கிட்ட எதிர்த்து நிக்கணும்? பிசாசு கிட்ட எதிர்த்து நின்னுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி சரண்டர் ஆயிருங்க. நீங்க அப்படியே அடிமையாயிருங்க. சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. வார்த்தை யாரை நோக்கி வந்து கொண்டிருக்குது? ஏன் நம்ம இந்த மூங்கிலார் சபையில வரும்போது சில இடங்கள்ல எல்லாம் நான் பேசும்போது ஒரு பிளஸிங் வேர்டே வரவே வராது. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃபுல்லா வந்துட்டு அப்படியே அணுவாக வந்துட்டு சுத்திகரிக்கக்கூடிய ஊழியம், உங்களை உணர்த்தக்கூடிய அந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. நான் மனப்பூர்வமா பேசவே இல்லை. எனக்கு அப்படி பேசவும் தெரியாது. நான் மனப்பூர்வமாக யாரும் பேச மாட்டேன். ரியலி மேல தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த வார்த்தையை தான் என்னால பேச முடியும். அத்துமீறி பேசணும்னு சொன்னா இனி ஆண்டவர் சமாதானமா என்ன பண்ண மாட்டாரு, தூங்க விட மாட்டாரு. மனசாட்சி குத்தப்படும். ஐயோ நான் தப்பா பேசிட்டேன், தப்பா பேசுறேன்னு சொன்னா எவனா இருந்தாலும் நைட்டை நான் என்ன பண்ணிடுவேன், மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனா ஆவியில உணர்த்தப்பட்டு பேசுறேன்னு சொன்னா நமக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையை என்ன பண்ணணும், சொல்லியே ஆக வேண்டும். அப்ப இங்க பாருங்க, உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னது இல்ல, எல்லா உறுப்புகளிலும் பாவம் நிறைந்து இருக்கிறது. சரிங்களா? நீங்க 2 பேதுரு 3:10 பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குது, திருடன் வருகிற விதமா இருக்கும். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், திருடன் வருகிற விதமா இருக்கும். இது யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு நேரத்துல அவர் வருகிறார். அவர் வரும்போது பரிசுத்தமானவர்களை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், தன்னிடத்துல அவர் சேர்த்துக் கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள், தேவனுக்கு விரோதியாக இருக்கிறவர்கள், தேவனை பகைக்கிறவர்கள், பரிசுத்தவான்களை பகைக்கிறவர்கள்,
அநீதி செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் எல்லாரும் எங்க தள்ளப்படுவார்கள்? இரண்டாம் மரணத்திலே போய் சென்றடைவார்கள். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்படி வருகிறாரு? கர்த்தருடைய நாள் இரவுல திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதனுடைய கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அடுத்த வசனத்தை, இப்படி இவைகளெல்லாம் நடக்க இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இதெல்லாம் அழிய போது தான் இந்த வானம், இந்த பூமி, இந்த மரம், செடி, அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய மலை. இன்னும் நம்ம இங்கிட்ட எதுக்க பார்த்தாலும் நம்ம இப்ப மலை பிரதேசத்துல தானே இருக்கிறோம். சுத்திலும் மலைகள்லாம் இருக்குது, மலைகள் பெரிய பெரிய சிகரங்கள்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுற, அப்படியே எரிஞ்சு போயிடும், உருகி போயிடும். பாறை எல்லாம், மலைகள் எல்லாமே உருகி போயிருப்பா. உருகி போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது. அப்ப நீ எந்த அளவுக்கு பரிசுத்தம் நடக்க உண்மை உத்தமம் அவன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்பு வந்துட்டு எங்க ஆரம்பிக்கும்? முதல்ல சபையில தான் ஆரம்பிக்கும். முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்க. முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்க. முந்தி அது நம்மிடத்தில் துவங்கினால் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னவாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அல்லேலூயா. இப்ப நெஞ்சில, இருதயத்துல அக்கிரம சிந்தை இருக்கவே கூடாது. அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா உங்களுடைய நினைவுகள் எல்லாம் இங்கே இருக்காது. நீங்க எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க இங்க இருப்பீங்க, ஆனா நீங்க வந்துட்டு மற்றபடி உங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிடும்? டைவர்ட் ஆக ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், 6வது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கர்த்தருடைய நாள். இந்த நாளை யாரும் திருடாதீங்க தயவு செய்து. யாரா இருந்தாலும் சரி, இந்த நாளை வந்துட்டு யாரும் தயவு செய்து திருடாதீங்க. இந்த நாளில் வேற எந்த விதமான நீங்க மற்ற ஏதாவது ஒரு பயணத்தை நீங்க ரெடி பண்ணாதீங்க. இந்த நாளில் வந்துட்டு நீங்க உங்க குடும்பங்களை, வீடுகளை எந்த ஒரு செலிப்ரேஷன் நீங்க வைக்காதீங்க. வச்சா சாபம் தான். இதை விட ஓப்பனா நீ என்னால பேச முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்துட்டு கர்த்தருடைய நாள். அன்னைக்கு நீங்க ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த டிபிஎம் சர்ச் இருக்குல்ல, சிபிஎம் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சபையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு அவங்க காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு சுடுகுஞ்சி அசையாது. 10 மணில இருந்து 9:30 எல்லாம் உள்ள போயிருவாங்க. 9:30 9 மணில இருந்து எல்லாம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். 10 மணிக்கு சார்பா ஆரம்பிப்பாங்க பாடல், துதி, ஆராதனை. அப்புறம் சாட்சி, சங்கீதம், செய்தி அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி, சரியா 1 மணிக்கு நிறைவு செய்து அனுப்பாங்க. 1 மணி வரைக்கும் சபையை விட்டு யாரும், காம்பவுண்ட் விட்டு வெளியே யாரும் போக முடியாது. சோத்திரம். இது இங்க மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடியதான வேர்ல்டு கவர்மெண்ட்ல. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு நாடு, இது ஜெர்மன்ல இருக்கிறாங்க. அந்த அம்மா டிபிஎம் சர்ச் விசுவாசி. புரியுதுங்களா? நேற்று நைட்டு கூட அவங்க என்கிட்ட பேசும்போது கரெக்டா அவங்களுக்கு காத்திருப்பு கூட்டம், சனிக்கிழமை சாயங்காலம் ஆனா காத்திருப்பு கூட்டம், மிட் நைட் ப்ரேயர் இருக்கும். அதே மாதிரி காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு அங்க ஒர்ஷிப் நடக்குமா. அங்கேயும் வந்து பியூர் வெள்ளை துணி தான் போடுறாங்க, கம்மல் மாலை போட மாட்டாங்க. ஏங்க இங்க மட்டும் அங்க போனா ஒரு கலாச்சாரம், இங்க வந்து ஒரு கலாச்சாரம்? ஏன் இந்த ஒழுங்கற்ற கலாச்சாரங்கிற கலாச்சாரத்துக்கு உங்களை யார் சொல்லி கொடுத்தது? பைபிள் வசனத்துக்கு தயவு செய்து யாரும் எடுத்து நிக்காதீங்க. பைபிள் வசனத்தின்படி தாழ்மைப்படுங்க. ஏன்னா காலம் கடைசி காலம் ஆகிவிட்டது. இனி நகை நட்டுகளை போட்டுக்கிட்டு நம்ம ஜிம்முக்காம் போட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு உலா வரக்கூடிய காலம் கிடையாது. இருதயத்துல குத்தப்பட்ட எல்லாரும் மனதிருக்கும் இயேசு நாமத்துல. காலம் கடைசி காலம். பிராணம் தான் வெளியேறப்பட்டது சரீரத்தை. என்னமா சிரிக்கீங்க? உண்மைதானே பேசிக்கிட்டு இருக்கிறேன், பைபிளோட வசனம் தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இருதயத்துல யாரு குத்தப்பட்டாலும் சரி மனம் திரும்புங்க. எத்தனை வருஷமா பேசிட்டு கிடக்குறோம். நகைய போடக்கூடாதுமா, நகைய போடக்கூடாது. நிறைய பேர் சம்பாத்தியம் பண்ணி பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை வந்துட்டு பெரிய பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திர ஊழியக்காரங்க அப்படி பேசிக்கிட்டு, நான் வேலை செஞ்சு பொண்டாட்டிக்கு நான் என்ன வாங்கி கொடுக்குறேன். இப்படி இதுல வேற பெருமை பேச்சு வர வேண்டிய. நகைய போடக்கூடாது வேதம் சொல்லுகிறது. வெள்ளிய பொண்ணு என்கிட்ட இல்ல. ஸ்திரீகள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? வெள்ளியினாலும் பொண்ணுனாலும் உங்களை அலங்கரிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லும் போது வந்துட்டு அது என்ன அலங்கரிப்பு கிடக்கு. நீ நிறைய பேர் காலையும் வெட்டி போட்டிருப்பாங்க, தங்க கொலுசு வர போட்டிருப்பாங்க. காலை வெட்டிட்டு போகணும் இயேசு நாமத்துல. காலை வெட்டிட்டு போகணுங்கிற தங்க கொலுசு உனக்கு தேண்டி கிடக்குறாங்க. அவன் பசியில
பசியினாலையும் இல்லாமையினாலையும் வறுமையினாலையும் அப்படி இன்னைக்கு லாஸ்ட் மாதிரி இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உனக்கு ஐஸ்வர்யமான வாழ்க்கைக்கு வேண்டி கிடக்குதா? சோத்திரம். சபை வந்துட்டு புடமிடப்படணும், சுத்திகரிக்கப்படணும். நம்ம எல்லாம் எல்லாரும் பொண்ணு போல அங்க இங்க இருக்க மாதிரி அங்கே இருக்கணும். இங்க இருக்கையில ஒரு 4 பேர் அங்க இருந்துட்டு பாக்கி அத்தனை பேரும் காணலையே, இவங்களா எங்க போனாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலசிக்கிட்டு தேடிக்கிட்டு அலையக்கூடாது. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. கின்சிலி ஏற்கனவே நம்ம ஞானஸ்தானம் அவனை வழிநடத்தணும்னு சொல்லி எந்த வருஷம்னு நம்ம சொன்னோம், 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஞானஸ்தானத்திற்கு அவனை உடன்படிக்கப்படும். இது வரைக்கும் ஞானஸ்தானமே எடுக்கல. முதல்ல அதை செய்வோம். அதை அவனை கூப்பிட்டு சொல்லி அவனை அதுக்காக என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுக்க சொல்லி ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுங்க. நல்லா ஆத்மா வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், அவன் அங்க பெங்களூர்ல இருக்கிறான். யாருக்கு எப்போ என்ன வேணாலும் எங்க வச்சு வேணாலும் என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியாமா? ஞானஸ்தானம் எடு. நீ வந்துட்டு போ. என்ன காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறியா? நீ ஸ்தோத்திரம். ஏஜ் அட்டன் பண்ணாலும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துரும். ஞானஸ்தானத்துக்கு மட்டும் யாரும் ஏத்து நிக்காதீங்க. சோ சத்தியத்துக்கு ஏத்து நிக்காதீங்கம்மா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இதை விட நீ என்ன பேச சொல்றீங்க? சத்தியத்துக்கு மட்டும் யாரும் ஏத்து நிக்காதீங்க. ஏன்னா இங்க பார்க்கும்போது காலில் இருந்து மேல மண்டை வரைக்கும் ஒண்ணுமே நல்லா இல்லைன்ட்டார் ஆண்டவர். சுத்தம் இல்லாத சந்ததி. ஏன்னா ஆண்டவர் ரத்தம் சிந்தினார்லாங்க, ரத்தம் சிந்தினார். என்ன ரத்தத்தினாலதான் நமக்கு என்ன இருக்கிறது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. பாவ மன்னிப்புக்காக இன்னைக்கு கோயில் குளங்களுக்கு போய் தான தர்மம் பண்ணி என்னென்னமோ செஞ்சு எத்தனை நோம்பு இருந்தாலும் சரி, எப்படிங்க பாவ மன்னிப்பு உண்டாகும்? பாவம் எங்க இருக்குங்க? மனுஷன இருக்குது. இருதயம் தான் பாவத்தினால நிரம்பி இருக்கிறது. இந்த பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அதுல என்ன செய்யணும்? சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் இப்ப நம்ம தண்ணி ஊத்தி, நம்ம தலையில தண்ணி ஊத்தி குளிக்கும் போது நம்ம உடம்புல பட்ட அழுக்கு போகுது இல்லையா? அதே மாதிரி ரத்தம் நம்ம மேல ஊத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஊத்தப்பட வேண்டும். 1 யோவான் 1:7 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. சபை அப்படிங்கிற போது சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். வசனத்தினால் உண்டாகும் சுத்திகரிப்பு, ரத்தத்தினால் உண்டாகும் சுத்திகரிப்பு, அப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சுத்திகரிப்பு. இதெல்லாம் நமக்கு வேணும். இப்போ பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா நான் பேச வேண்டிய தேவையில்லை. நாங்க சொல்லித்தான் நீங்க இதெல்லாம் செய்யணுங்கிறதான ஒரு வேலையே இல்லைங்க. நீங்களே பண்ணுவீங்க. இப்ப ஆவி இல்ல, மாம்சத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், ஊழியக்காரர்களை எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறீர்கள். சத்திய வசனத்திற்கு கீழடங்கு ஜோடி கொடுக்குறேன். இன்னைக்கு பறையான ஒண்ணும் இல்லை. இனி இதே மாதிரி அடுத்த மாசம் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. மாசத்துல ஒரு முறை தான் நான் இங்க வரேன். நான் தான் சொல்லுறேன், நீங்க கீழ்ப்படியில் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியில் இருக்கக்கூடியதான லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளி உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மீடியாவில், சோசியல் மீடியாவில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளை கேட்டு பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கட்டு அலைகிறவர்கள், நோயாளியா கிடக்கிறவர்கள், பாவத்தில் கிடக்கிறவர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு லேடி என்று சொல்லுது, பாஸ்டர் நான் இந்த உங்க செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் நான் விபச்சார தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர். என்னைக்கு உங்க செய்தியை கேட்டோம் அன்னைக்கே நான் அந்த விபச்சார தொழிலுக்கு நான் என்ன பண்ண முற்றுப்புள்ளி வச்சிருந்தேன். இதை விட என்னமா வேணும் சத்தியம்? அல்லேலூயா. ராஜன் சாமுவேல் இப்படிதான் பேசுவேன். இதுக்கு மேல நமக்கு என்ன பேச தெரியும்? நம்ம அவ்வளவு எல்லாரும் நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், பாசம் காட்டுறோம், சத்தியத்தை சத்தியமா பேசுறோம். இதுல என்ன இருக்குது? இப்போ அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும். சத்தியத்துல நடக்கிறவங்களோட நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்? அழகாக ஐக்கிய வச்சுக்கிடலாம். ஆமென். அதனால அக்கிரம சிந்தை யாருக்கு இருக்கக்கூடாது. மனஸ்தாபம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. நம்ம உடம்பு நம்முடைய இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? நல்ல இருதயமாக இருக்கணும். அப்பதான் அந்த விதை விதைக்கும் போது என்ன நடந்துச்சு? ஒரு சில விதை வழியில விழுந்துச்சு, ஒரு சில விதை முள் செடியில விழுந்துச்சு, ஒரு சில விதை கற்பாறையில விழுந்துச்சு. இந்த 3 இடத்துலயும் விதைக்கப்பட்ட விதையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? முளைச்சிச்சு, பலன் கொடுத்துச்சு. ஆனா அதுல நிறைவு இல்லை. அது ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு சீசன் மாதிரி தான். இப்ப எங்கேயாவது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போட்டா நம்ம ஆளுங்க ரொம்ப குயிப்பாங்க. ஒரு 4 நாள் மட்டும்தான், 4 திவசமே உள்ள 4 நாள் அவங்களுக்குள்ள பயங்கர எழுப்புதல் இருக்கிற. 5ஆவது நாள் பழைய குருடி கதவத்தோட அப்படின்னு தான் இருப்பாங்க. ஒரு அந்த இதெல்லாம் பாறை, இதெல்லாம் வழி, இதெல்லாம் முள்ளுல விழுந்த நிலத்துக்கு சமமானது.
ஆனா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது வந்துட்டு நெடுநாள் நிலைத்திருக்கும். அல்லேலூயா சொல்லுவேன். முடிவு பரியந்த அந்த அந்த நிலமும் நல்லா இருக்கும். அதுல இருந்து அதுல இருந்து முளை கிளப்பி விளைகிறதான ஒவ்வொரு அந்த விளைச்சல்களும் வந்துட்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதாவது நல்ல நிலம், அதாவது பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும் நிலமோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எப்படி பயிரிடுகிறவருக்கு, இப்ப நாங்க தான் விதைக்கிறோம், பயிரிடுகிறோம், நாங்க விவசாயி. சொல்றது புரியுதுங்களா? நாங்க இப்போ ஊழியக்காரங்களா யாருங்க? விவசாயி. விதைக்கிறோம், வசனம் என்கிற விதையை விதைக்கிறோம். இப்ப நீங்க எல்லாம் நிலம். இப்ப பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும் நிலமோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க பலன் கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா சாபமுங்க. புரியுதுங்களா? சாபம் எப்படி வருகிறது? கீழ்ப்படியாம போகும்போது சாபம் வருது. இப்போ இந்த சவுலுடைய காலங்களில் வந்துட்டு அவன் வந்துட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக சொல்லப்பட்டதான அந்த சத்தியத்துக்கு யாரும் கீழ்ப்படியல. சவுல் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாம துணிகரம் உள்ளவனாக இருந்தான். அந்த இடத்துலதான் அதே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவுடைய நிலத்தை பார்க்கிலும் செவி சாய்க்கிறது உத்தமம். ரெண்டகம் பண்ணுகிறது பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுவது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. எப்படி அழகாக சொல்லியாச்சு. தீர்க்கதரிசி சாமுவேலு ராஜாவா இருந்ததான அந்த சவுலை பார்த்து திட்டமா சொல்லியாச்சு, நீ என்ன பலி செலுத்தினாலும் சரி, நீ கீழ்ப்படியாம பலி செலுத்தி என்ன புண்ணியம்? பலிய பார்க்கலும் கீழ்ப்படுதல் தானே ஆண்டவருடைய பார்வையில் முக்கியம். ஆட்டுக்கடாவுடைய நிலத்தை பார்க்கலும் நீங்க செவி சாய்க்கிறதான உத்தமம். நீங்க ரெண்டகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பாவம் செய்றீங்க? பில்லிசூனிய பாவம். முரட்டாட்டம் பண்ணுவது விக்கிரக ஆராதனைக்கும் அவபக்திக்கும் சரியா இருக்கிறது. அதுல போய் ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாரு? இணைச்சு விட்டுதாரு, மூட்டி விட்டுதாரு. புரியுதுங்களாமா? அப்ப நம்ம வந்துட்டு கீழ்ப்படியாம போகும்போதும் செவி சாய்க்காமல் போகும்போதும் இத்தகைய பாவத்தை நம்ம செஞ்சுக்கிறோம். ரெக்கார்டிக்கலா வந்துட்டு அந்த ஞாபக புஸ்தகத்துல வந்துட்டு இந்த பாவம் எல்லாம் இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதிருவாரு. வெள்ளை சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்து இருப்பாரு. ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும், ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். புத்தகங்களில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறபடிதான் நியாய தீர்ப்பு உண்டாகும். சும்மா எல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு வாக்குல சொல்லி ஒரு ஏதோ ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்ல. பைபிள்ல கரெக்டா எழுதி வச்சிருப்பாரு. இந்த இதுல ஞாபக புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்துல திட்டமா எழுதி வச்சிருப்பாரு. எழுதியிருக்கிறபடிதான் நியாய தீர்ப்பு நடக்கும். என்ன சொல்லுறீங்க? நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. சோத்ரு ஆமென் சொல்றீங்களா? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? என்னமா சொல்லுறீங்க? அடுத்த மாசம் வரும்போது நீங்க எல்லாம் மறுரூபம் அடைஞ்சிருக்கணும். அடுத்த மாசம் கூட்டத்துக்கு திருவிருந்து ஆராதனைக்கு நான் வரும்போது இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன், கண் திறக்கப்பட்டவனாய் ராஜன் சாமுவேல் ஆகிய தீர்க்கதரிசியாக நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அடுத்த மாசம் கூட்டத்துக்கு வரும்போது ஆண்டவர் வருகை தாமதித்தார், நீங்க மறுரூபமாக்கப்பட்டிருந்தால் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இல்லைன்னு சொன்னா பின் விளைவுகள் அதி பயங்கரமாக இருக்கும். திருவிருந்துக்காக ஆயத்தப்படுங்க. எல்லாம் முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரிபாலா ராபா ஷாந்தா ராபா ராபா ரீகாலா ராபா ஷாந்தா ராபா ராபா